ஹாய் ஆல், நான் உங்க ஹரி ஃப்ரம் குரு டெக். எல்லாருக்கும் வெல்கம் டு குரு டெக். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பைச்சாமோட ஒரு பேசிக் ஓவர்வியூ. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், பைச்சாம் பத்தின ஒரு பேசிக் ஓவர்வியூ கொடுங்க, எப்படி ரன் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் எங்க டைப் பண்ணணும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை பத்தின ஒரு ஓவர்வியூ தான் தரப்போறோம். பைச்சாம் ஒரு நல்ல எடிட்டர் டூல், நிறைய ஐடி கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற ஒரு டூல். இப்போ மெயினா என்னன்னா பைச்சாம்ல நீங்க நிறைய ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நீங்க எடிட்டிங் பண்ணிக்கலாம், லைக் ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம், பைத்தான் ஃபைல்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். இங்க மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இதுதான் வந்து நம்ம கோட் அடிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட். இங்கதான் நம்ம கோட் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ இங்கதான் நம்ம அடிப்போம். ஸோ இதுல உள்ளே இன்பில்ட்டா நமக்கு வந்து பைத்தான் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் பைத்தானோட வெர்ஷன் இருக்கும், பைத்தான் 3.12 இருக்கும். ஸோ இது என்னன்னா நம்ம பைத்தானோட வெர்ஷன். ஸோ இந்த ஐடியிலேயே, இந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லயே நமக்கு பைத்தான் உள்ளே எனேபிள் ஆயிடும். ஸோ நீங்க எதுவும் இதுக்கு தனியா இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இதுக்குள்ளே ஆட் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுது. இதுக்குள்ளார இன்டகிரேட் ஆயிருக்கு பைத்தான். இதுக்குள்ளார நீங்க கோட் அடிச்சுட்டு இங்க பாருங்க. இப்போ நான் சிம்பிளா பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இது ஒரு ஜஸ்ட் நம்மளோட ஏதாவது வேணும்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு பிரிண்ட் ஹரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரம் குரு டெக். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணணும், இந்த ஃபைலை நான் ரன் பண்ணணும்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளே பட்டன் ஒன்று இருக்கும். இதுதான் ரன் பட்டன் சொல்லுவாங்க. இது பேர் இங்க என்னன்னா ரன் பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இங்க இருந்து என்ன சார், கீழ இருந்து ஒரு விண்டோ வருது. ஸோ இதுக்கு பேரு தான் கன்சோல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான், இந்த மொத்தமா இருக்குல்ல இந்த விண்டோ பேர் தான் கன்சோல். ஸோ இந்த கன்சோலுக்குள்ள தான் நீங்க அடிக்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் இங்க தான் வந்து பாப்புலேட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நீங்க இந்த ஃபைல்ஸை எங்க சேவ் பண்றீங்கன்றதுக்கான லொகேஷன், டீடைல்டு லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க எனக்குள்ள வந்துடும். ஸோ நீங்க எந்த இடத்துல ஃபைலை சேவ் பண்றீங்க, எங்க இருந்து இந்த ஃபைல் ஒர்க் ஆகுது, இதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இந்த கன்சோல்லே வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சோல் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் நீங்க ரன் பண்ணி பாக்குறதுக்கும், உங்களோட திங்ஸ்ல ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. இங்க சரி, இப்போ இந்த கன்சோல்ல இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி நான் ரன் பண்ண ப்ரோக்ராம் இருக்கு, இதை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளியர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இது கிளியர் ஆல் அப்படின்ற பட்டன். ஸோ டஸ்ட்பின் மாதிரி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட டெலீட் பண்ற மாதிரி தான் நம்ம கன்சோல கிளீன் பண்றதுக்கான பட்டன். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இன்ன வரைக்கும் ரன் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸோட ரிசல்ட்ஸும் மறைஞ்சிரும். ஸோ இது ரொம்பவே முக்கியமான பார்ட். நிறைய பேர் கன்சோல கிளியர் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கானது. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான எல்லாமே இதுல எனேபிள் ஆயிருக்கும். மெயினா நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை கூட நீங்க இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபைல்ஸ், வேற ஏதாவது ஃபீல்ட்ஸ், இன்ஹெரிட்டட் என்ன வேணாலும் இங்கே உங்களோட ப்ரோக்ராம்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸை கூட நீங்க இங்க மெயின்டைன் பண்ணிக்க முடியும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எதுக்கு இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரக்சர்டு பாக்ஸ் எதுக்கு இருக்குன்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். வேணாம்னு நினைச்சீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பைத்தானோட கன்சோல் தனியா ஒரு கன்சோல் கூட எடுத்துக்கலாம் பைத்தானோட கன்சோல்ல. ஸோ இந்த மாதிரி ஒன்று கேட்கும், இந்த மாதிரி JetBrains வந்து உங்களுக்கு ஒன்று கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, அலோ கொடுத்துட்டீங்கன்னா பைத்தானோட கன்சோல் இங்கேயே வந்துடும். ஸோ இங்க எப்படிங்க இப்போ பைத்தான் கன்சோல் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க பிரிண்ட்னு கொடுத்து உள்ளார நான் இப்போ ஹரின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் அதை என்டர் அடிக்கிறேன். ஸோ இங்கேயும் நீங்க இங்க இதுதான் வந்து ஆக்சுவலா எடிட்டர். இதுல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா ரன் பண்ணீங்கன்னா சாதாரணமா கன்சோல்ல வரும். இது பைத்தானுக்குன்னு வச்சு கன்சோல். இங்க நீங்க டைப் பண்ணியும் ரன் பண்ணிக்கலாம். இதை தான் நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லுவாங்க, இந்த கன்சோல்ஸ் மட்டும் தான். பட் எடிட்டரை பத்தி நமக்கு சொல்ல மாட்டாங்க. எடிட்டர்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதுக்குள்ளே கன்சோலும் இருக்கும். அதாவது பைத்தானுக்குன்னு தேவையான கன்சோல் தனியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பைத்தானோட பேக்கேஜஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே வேற ஏதாவது பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த பேக்கேஜஸ்குள்ள போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேசிக்கான பேக்கேஜ்ல இருந்து எல்லா பேக்கேஜுமே இங்க இருக்கும். ஸோ பிப் இன்ஸ்டால்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க எப்பவும். இங்க பாருங்க பிப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான இன்ஸ்டாலேஷன். நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இது அங்கேயே டவுன்லோட் ஆயிரும். தெரியுதா? இன்ஸ்டாலேஷனுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு கமாண்ட் தெரியாது, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கமாண்ட் பண்ணி ரன் பண்ணி எனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கேயே எல்லா பேக்கேஜஸுமே இருக்கு, உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸ். நீங்க நிறைய பேர் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பிப் இன்ஸ்டால் கொடுத்து தான் பண்ணணுமா, வேற எதுவும் பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க இருந்து வேணாலும் எந்த பேக்கேஜ்னாலும் நீங்க இங்கேயும் யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வழியாகவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேக்கேஜஸ். அது மாதிரி எக்ஸ்டர்னல்
எக்ஸ்டர்னலா நீங்க உங்களோட பேக்கேஜஸ் வேற ஏதாவது நீங்க புதுசா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க டிரைவ்ல இருக்கு, இல்லைன்னா உங்களோட லோக்கல் டெஸ்க்ல இருக்கு, உங்களோட ஃபைல்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும் இங்க இருந்து நீங்க எடுத்துக்கலாம். தெரியுதா? சோ இதுல டவுன்லோட்ஸ்ல இருக்கு, நான் வந்து டவுன்லோட்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாமா? எஸ், இங்க இருந்து எடுத்து நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜஸ்னா சிம்பிள். வேற ஏதாவது எக்ஸ்டர்னலா உங்களுக்கு கோட் இருக்கு, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை என்னோட பைச்சாம்ல இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அதையும் இங்கே இன்பில்ட்டா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது தான் சர்வீசஸ். ஸோ இதுல நிறைய சர்வீசஸ் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரன் கான்ஃபிகரேஷன், நீங்க பைத்தான் மட்டும் இல்லாம பைத்தான் ஷெல் ஸ்கிரிப்ட் இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பைத்தானோட டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஜாங்கோவை இங்க ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எந்த காம்பனன்ட் வேணாலும் உள்ள ஆட் பண்ணி சர்வீசஸ்ல ஆட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் தென் இது அடுத்து இருக்கிறது டெர்மினல் சொல்லுவாங்க. நான் முதவே சொன்னேன்ல, ஒரு ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்றீங்க, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கமாண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கமாண்ட் அடிச்சு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் டிஜாங்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் என்டர் அடிச்சா போதும். ஸோ இது கமாண்ட். ஸோ இது எனக்கு தெரியும் பிப் இன்ஸ்டால் டிஜாங்கோன்றது. ஸோ இதை நான் கொடுத்தா இங்கே டிஜாங்கோ இன்ஸ்டால் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இப்போ டிஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இது தெரியுது, நான் கமாண்ட் கொடுக்குறேன், இங்க ரன் ஆகுது, இன்ஸ்டாலேஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவே எனக்கு அந்த கமாண்ட் தெரியலன்னா நீங்க பைத்தான் பேக்கேஜஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது இருந்தா எனேபிள் பண்ணி போறீங்க. ஸோ இந்த விண்டோ, இந்த டெர்மினல் எதுக்குன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும், நீங்க எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் நம்மளோட டெர்மினல்ஸ் மூலமா இங்க நம்ம எப்படி விண்டோஸ் கொடுத்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுவோமோ, ஒரு டெர்மினல் எக்ஸ்டர்னல் டெர்மினல் ஓபன் பண்ணுவோமோ, அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும். இங்கே உங்க பைச்சாம்குள்ளாரையும் நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம பிப் இன்ஸ்டால் கொடுத்து நிறைய விஷயங்களை நம்மளுக்குள்ளார இன்ஸ்டால் பண்ணிப்போம் நம்ம பைச்சாம்குள்ளார. இங்க பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதுல ஏதாவது உங்களோட ப்ராப்ளம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ், எரர்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு இந்த இடங்கள்ல காமிக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஃபவுண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் எங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது. ஸோ இதனாலதான் இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சர்வர் ஸ்லைடு அனாலிசிஸ், சர்வர் சைடு அனாலிசிஸ் உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். வேற எங்கேயாவது ஒரு லோக்கல்ல இருக்கதே சரி, இல்லைன்னா வேற எங்கேயாவது லாக் கூட நீங்க எடுத்து பாத்துக்க முடியும். சோ அதுக்கு தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த பக்கம் வல்னரபிலிட்டி டிபெண்டன்சினா எப்பயாவது உங்களோட ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வேணும், ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டியா இருக்கும். என்னன்னா செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கும். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல காமிச்சிடும். இந்த டிபெண்டன்சிஸை நீங்க ஆட் பண்ணி கூட அந்த வல்னரபிலிட்டிஸ் குறைச்சிக்க முடியும். டிபெண்டன்சிஸ் ஆட் பண்றதுனா ஒண்ணுமே இல்ல, எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல தூக்கி உள்ள ஆட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு ஆப்போசிட்டா உங்களால செயல்பட முடியல, நீங்க யாரையாவது உங்க ஃப்ரெண்ட ஒரு உதவிக்கு கூப்பிட்டு அது கூட சண்டை போட விடுற மாதிரி தான் டிபெண்டன்சின்றது. அது மாதிரி தான் நீங்க ஜஸ்ட் அதுல ஆட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ப்ரோக்ராம்ஸையும் உங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல இருக்க செக்யூரிட்டி திங்ஸையும் நீங்க பாதுகாத்துக்க முடியும். அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலயுமே இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெர்ஷன் கண்ட்ரோலிங். ஸோ கிட் அண்ட் கிட் ரெபாசிட்டரி உங்களுக்கே தெரியும். ஸோ கிட் ரெபாசிட்டரிஸ் அண்ட் தென் கிட் ஓரியன்டட் பார்ட், இது எல்லாத்தையுமே நீங்க இங்கேயே கிட் ரெபாசிட்டரிய உங்களுக்கு தேவையான வெர்ஷன் கண்ட்ரோலிங், கிட் லேப் இருக்கு, கிட் இருக்கு. இந்த மாதிரி கிட் லேப்ல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. சிஎஸ்சிடி பைப்லைன் இருக்கும், கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் பைப்லைன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்கா நீங்க கோட புஷ் அண்ட் புல் பண்ணணும் உங்களோட கிட் ரெபாசிட்டரிக்கு. இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே இங்கே அவங்க பைச்சாம்லே பண்ணிக்க முடியும். நீங்க எக்ஸ்டர்னலா போயிட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு யூஐ யூஸ் பண்ணியோ, இல்லைன்னா வேற ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ போய் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. இதுக்குள்ளரே உங்களால வெர்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இங்க மெயினான பார்ட் இங்க இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ இங்க மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட் பிளேஸ்க்கு நீங்க ஜஸ்ட் சிம்பிள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ச் பட்டன்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸோ உங்களுக்கு இங்க செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா செட்டிங்ஸ்ல மெயினா மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ மார்க்கெட் பிளேஸ்னா என்ன? ஸோ ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மார்க்கெட் பிளேஸ்னா என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் எனக்கு இப்போ எக்ஸ்டர்னலா தேவை. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, டிஜாங்கோ ஓரியன்டட்ல எனக்கு ஒரு எடிட்டர் தேவை. சரியா? எடிட்டிங் டூல் உனக்கு இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டிஜாங்கோ வந்து வேற ஏதாவது ஒரு பேசிக்கா இருக்க ப்ரோ டூல் ஒன்னு, கமாண்ட் ரன்னர் ஒன்னு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு என்னால இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க நிறைய இருக்கும், நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் இங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் பிளகின்ஸ் மாதிரி. பிளகின்ஸ்னா என்ன? நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எக்ஸ்டர்னலா வேற ஒரு இடத்துல
இடத்துல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் பைச்சாம். நீங்க வெளியே இருந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம், இல்ல நான் இதுக்குள்ளரே எனேபிள் பண்ணிக்க ட்ரை பண்றேன்னா பண்ணிக்கலாம். இதுக்குள்ளர நான் ஃபைலா வச்சிருக்கேன், நான் எனேபிள் பண்ணிக்க முடியுமா? ஸோ எஸ், உங்களோட பிளகின்ஸ் எக்ஸ்டர்னலா உங்க ஃபோல்டர்ல இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கணும்னாலும் இங்க பாருங்க, இங்க போயிட்டு செட்டிங்ஸ்ல இங்க இன்ஸ்டால் பிளகின்ஸ் ஃப்ரம் டிஸ்க்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கனாலும் உள்ளார உங்க டிஸ்க்ல இருந்து நீங்க எடுத்து உள்ள இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ பைச்சாம்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கன்சோல்னா என்ன, ரன் பட்டன் கிளிக் பண்ணும்போது எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்றது, உங்களோட வெர்ஷன் எங்க செக் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோட லைவ் கிளாஸஸும் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ், ஸோ வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் ஒன்று இருக்கு. நான் 1 month ஃப்ரீ பைத்தான் பூட் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அங்கே எல்லா அப்டேட்ஸுமே வரும். ஸோ நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து. தேங்க்யூ ஆல், பை.